தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மறுபடியும் ஒரு முறை நம்முடைய வீடுகளிலே கூடி வேதத்தை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் தொடர்ந்து 1 யோவான் நிருபத்தை கற்று நிறைவு செய்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 1 யோவானுடைய 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி 13 முதற்கொண்டு 21 வரை இருக்கின்ற வேத வசனத்தை தான் நாம் அதனை தியானித்தோம். அதிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதவசனம் சொல்லக்கூடிய சில உறுதிப்பாடுகள், the certainties for God's children, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதவசனம் கொடுக்கக்கூடிய சில உறுதிகள், சில அடையாளங்கள் என்பதை குறிப்பிட்டும் நாம் அதில் தியானித்தோம். அதிலே நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். அதே போல எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நாம் செவி கொடுக்கிறார் என்பதும், நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க கூடாது என்பதை குறிப்பிட்டும் அதிலே சொல்லிவிட்டு, பின்பு கடைசியாக அவர் சொல்லும் பொழுது, பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்ற ஒரு கட்டளையோடு கூட இந்த நிருபத்தை அவர் நிறைவு செய்கிறார். எந்த ஒரு வாழ்த்துதலோ, எந்த ஒரு குறிப்பிட்ட முடிவுரையோ, வணக்கங்களோ, நோ சல்யூட்டேஷன்ஸ், நோ கிரீட்டிங்ஸ் ஹஸ் பீன் given ஃபார் ஃபர்ஸ்ட் ஜான். அதுல எந்த விதமான வாழ்த்துகளோ அல்லது வணக்கங்களோ சொல்லாதபடிக்கு அந்த நிருபத்தை திடீரென்று நிறைவு செய்ததை போல் இருந்தாலும், அடுத்ததாக நாம் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய 2ஆம் நிருபம் 2 யோவானை நாம் வாசிக்கும் பொழுதும், அந்த நிருபத்தில் நாம் ஆரம்பத்தில் பார்த்தாலும் திடீரென்று ஆரம்பிக்கின்ற ஒரு சிந்தனையை போல்தான் எழும்புகின்றது. இன்றைக்கு கர்த்தர் சித்தமானால் நாம் 2ஆம் நிருபத்தை, அதனுடைய முதல் 6 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவன் தாமே இந்த நிருபத்தின் மூலமாக நம்முடைய கூட பேசுவாராக. இந்த நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2ஆம் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அதன் எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் தம்மை குறித்து அங்கே சொல்லும் பொழுது மூப்பனாகிய நான் என்றுதான் 2ஆம் நிருபத்தையும் 3ஆம் நிருபத்தையும் ஆரம்பிக்கிறார். He starts second epistle and the third epistle with the word that the elder unto. இந்த மூப்பனாகிய நான் என்ற அந்த வார்த்தையோடு தான் அவர் துவங்குகிறார். அதன் மூலமாய் அவருக்கு வயதான ஒரு நபர் என்பதும், ஒரு பிரிஸ்பைட்ரோ, ஒரு கண்காணி, ஒரு மூத்த கண்காணி என்ற ஒரு அர்த்தம் தான் அதிலே நாம் பெறுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிருபத்தை எழுதியிருப்பதனுடைய காலம் என்னவென்று சரியாக நாம் ஏறக்குறைய ஒரு வருஷத்தை நாம் குறிக்க முடியாவிட்டாலும், 1ஆம் நிருபத்தை எழுதி முடித்துவிட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் மறுபடியும் சில நாட்கள் கழித்தோ அல்லது சில வாரங்கள் கழித்தோ அல்லது சில மாதங்கள் கழித்தோ, எப்படி என்று தெரியவில்லை, தேவாவியானவரால் ஏவப்பட்டவராக இந்த 2ஆம் நிருபத்தையும் அதன் தொடர்ந்து சில காலங்கள் கழித்து 3ஆம் நிருபத்தையும் எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏறக்குறைய AD 90களிலே 95 அல்லது அந்த வருஷங்களில் தான் இந்த குறிப்பிட்ட நிருபமும் எழுதப்பட்டிருக்கும் என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. பிரதானமாக இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தினாலே ஆளப்பட்டிருக்கின்றது. A life that is governed by truth என்பதைத்தான் முதல் 6 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். 2ஆம் பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 7வது வசனம் துவங்கி கடைசி வரக்கூடிய 13வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த பகுதியிலே நம்முடைய அன்பு, நம்முடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை எதன் மூலமாய் ஆளப்படுகின்றது? How is our fellowship or love has been governed? எதன் மூலமாய் ஆளப்படுகின்றது? அங்கேயும் சொல்லும் பொழுது சத்தியத்தின் மூலமாகத்தான் நம்முடைய அன்பும் நம்முடைய ஐக்கியமும் அங்கே ஆளப்படுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக குறிப்பிடுகிறார். எதுவும் ஏதோ ஒரு தரிகட்ட நிலைமையிலே காணப்படக்கூடிய அன்பல்ல, எந்த விதமான எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அன்பல்ல, மாறாக நம்முடைய அன்பிற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய அன்பிற்கும் அரவணைப்புக்கும் ஐக்கியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட சட்டதிட்டங்கள் உண்டு என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கடைசி பகுதியிலே எழுதுகிறார். ஆகவே இந்த நிருபத்திற்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பும் அதே நேரத்திலே சத்தியம் ஆகிய இந்த 2 குறிப்பிட்ட விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை நீங்கள் படித்து கற்றுக்கொள்ள முடியும். முதல் பகுதியிலே வாசிக்கும் பொழுது 6 வசனம் வரைக்குமாக, 1 முதற்கொண்டு 6ஆம் வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இதிலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், a life that is governed by truth. நான் ஏன் இதனை சத்தியம் என்று சொல்கிறேன் என்றால், இந்த 6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய மறுபடியும் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தியத்தின் நிமித்தம், by truth. அதே போல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும், the ones who know the truth. அதே போல சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும், the one whom I love in truth. அதே போல 3வது வசனத்திலே சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களிடத்திலே. 4வது வசனத்திலே சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு,
ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வேத பகுதி சத்தியத்தால் முழுவதும் ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு எழுதுகின்றதை நாம் சிந்திக்க முடியும். ஆகவே இந்த வசனத்திற்குள் வருவதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி நமக்கு எழ தோன்றும். ஒருவேளை வேதத்தை நாம் வாசித்து பழக்கம் இருக்கும் என்று சொன்னால் சத்தியம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ட்ரூத்? இந்த கேள்வியை புகழ்பெற்ற ஒரு கேள்வியாக நம்முடைய வேதத்திலே நாம் வாசித்திருக்க முடியும். யார் அதனை கேட்கிறார்? பிலாத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் நேரத்திலே விசாரணை கைதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிலாத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், யார் என்ன சத்தியம் அல்லது சத்தியமாவது என்ன? வாட் டு யூ மீன் பை ட்ரூத் என்று அவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லும் பொழுது சத்தியமாவது என்ன? நாம் தான் சத்தியம் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த சத்தியம் என்று இங்கே சொல்லப்படக்கூடிய யோவான் நிருபத்தில் எழுதப்படக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட நேரடியாக தொடர்பு படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. So the truth is also depicting Jesus Christ. ஏன் இங்கே இதை சொல்கிறேன் என்றால் பின்பதாக வரக்கூடிய 7 முதல் கொண்டு வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய சத்தியங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய குறித்திருக்கக்கூடிய கோட்பாடுகள் முற்றுமாக மறைக்கப்பட்டு போலியான அல்லது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கக்கூடிய அநேக போதனைகள் துர்போதனைகளாக சொல்லப்பட்டு வருகிறது. அவரை பற்றி இருக்கக்கூடிய சத்தியங்கள் மாற்றி திரிக்கப்பட்டு ஜனங்கள் மத்தியில போதிக்கப்பட்டு வருகிறது. அது நிமித்தமாக இந்த சத்தியத்தை எழுதக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய மனதில் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தது எழுதியிருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். யோவான் 14:6, யோவான் 1:14, யோவான் 1:17, வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவரே மெய்யான சத்தியம், நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாம் காண முடியும். அது மட்டும் அல்லாமல் நாம் வேதத்தினுடைய மற்ற பகுதிகளில் when we read, compare truth to other passages in the scripture, we can also see the word of God as the complete scripture is referred to truth. இந்த முழு வேதாகமுமே சத்தியத்திற்கு இணையாக அல்லது சத்தியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அங்கே நாங்கள் எதை குறித்து வாசிக்கின்றோம்? யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது, நீர் உம்முடைய வசனத்தினாலே நீர் அவர்களை சுத்திகரியும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 119 சங்கீதம் 160 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய முழு வேதாகமும் உம்முடைய கோட்பாடுகள், உம்முடைய சத்தியங்கள், உம்முடைய பிரமாணங்கள், the precept, the law, the commandments and everything is called as truth. இவைகள் அனைத்துமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:18 அதை குறிப்பிட்டு சொல்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்கும் பொழுதும் உம்முடைய சத்திய வார்த்தையை குறித்து வரக்கூடிய அதனை எடுத்து போதிக்கின்ற முறையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். ஆகவே இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது the truth is also equivalent to the word of God. மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது சத்தியம் என்பது சுவிசேஷத்திற்கும் இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எங்கே நாம் வாசிக்கின்றோம்? எபேசியர் 1:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சுவிசேஷமாகிய சத்தியம் நீங்கள் அதனை கேட்ட பொழுது அதனை விசுவாசித்து, when you have heard the gospel which is also called as truth என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். போல கொலோசியர் 1:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது the word of the truth, the gospel, சத்திய வார்த்தையாக இருக்கின்ற சுவிசேஷத்தை நீங்கள் கேட்ட பொழுது என்று எழுதுகிறார். கலாத்தியர் 2:5 மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தியத்தை சுவிசேஷத்தோடு இணையாக நாம் வாசிக்க முடியும். ஆகவே இதெல்லாம் நம்ம ஒருமித்து நாம் சேர்த்து வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில யோவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சுவிசேஷத்தை சொல்கிறார். அதே போல தேவனுடைய வார்த்தை முழுமையாக சொல்கிறார். ஏன் நான் இதை மூன்றையும் ஒருமித்து நான் சொல்கிறேன் என்றால், இந்த பகுதியையும் தொடர்ச்சியாக நிருபத்தை வாசிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை கை கொண்டு அதனுடைய பிரமாணங்களையும் அதனுடைய கோட்பாடுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியங்களையும் அந்த முழு வேதாகமத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி வரக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சில கள்ள போதகர்கள் சபைக்குள்ளாக பிரவேசித்து, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வேத வசனம் எல்லாம் முழுவதுமாய் நீங்கள் நம்ப வேண்டுவதில்லை என்று போதித்து சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனாலே இந்த சத்தியத்தினுடைய முழுமையையும் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தின் வாயிலாக அங்கே எழுதக்கூடிய அல்லது அதை வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு எழுதுகிறதை நாம் காண முடியும். ஆக முதல் 6 வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். அதனுடைய முதல் 3 வசனங்கள், the first 3 verses, அதை நாம் வாசிக்கும் பொழுது the truth we possess, நாம் பெற்றுக்கொண்டுள்ள அல்லது நாம் நமக்கு உடமையாக பெற்றுக்கொண்டுள்ள சத்தியம் என்பதை அவருக்கு குறிப்பிடுகிறார். The first 3 verses, அதுல என்ன வாசிக்கின்றோம்? முதலாவது வசனத்திலே, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும்
சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும். இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது, the elder unto the elect lady and her children whom I love in the truth, and not only I but also they that have known the truth. இந்த நிருபத்தை எழுதும் பொழுது யாருக்கு எழுதுகிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு பிரதானமாய் தெரிகிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ட்ரூத் ரிசீவ்ட், நாம் பெற்றுக்கொண்டுள்ள சத்தியம் யாருக்கு இங்கே சொல்லப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதும் பொழுது தன்னை குறித்து தான் ஒரு மூப்பன், he is an elder of particular assembly. ஏன் அவர் மூப்பன் என்று சொல்கிறார்? மற்ற அப்போஸ்தலரை போல அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறேன், பிரதான அப்போஸ்தலன் என்றோ, அல்லது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்றோ, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்றோ அவர் எழுதியிருக்கலாமே. மாறாக அவர் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையிலே பார்க்கும் பொழுது, ஒரு சபைக்கு இப்பொழுது நான் அப்போஸ்தலன் அல்ல. I am not an apostle for this particular church, but rather I am holding an office in this assembly. இந்த குறிப்பிட்ட சபையிலே இப்பொழுது நான் பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு கண்காணி என்ற முறையிலே இந்த சபையினுடைய சத்தியத்தையும் அதனுடைய தூணும் ஆதாரத்தையும் காப்பாற்றி நிலைநாட்டக்கூடிய ஒரு மூப்பனாக, ஒரு கண்காணியாக, ஒரு பிரிஸ்பைட்ரோவாக நான் இருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். அதைத்தான் நீங்க சொல்லும்போது எல்டர் அன்டு, அதைத்தான் மூன்றாம் நிருபத்தில் வாசிக்கும் பொழுதும் கூட இதே வார்த்தை மூப்பனாகிய நான் என்றும் பயன்படுத்துகிறேன் நாம் வாசிக்க முடியும். ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரும் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் மூப்பனாகிய நான் உங்களுக்கு எழுதக்கூடிய சில அறிவுரையை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆக இவர்கள் எழுதும் பொழுது அவர்கள் தங்களுடைய காலகட்டத்தினுடைய இறுதியிலே வரும் பொழுதும், அல்லது அப்போஸ்தலனுடைய ஊழியம் நிறைவுபடுகின்ற அந்த நாட்கள் வரும் பொழுது, when the times of the apostles are being ended in close to the first century, they themselves have called them as the elders. அவருடைய இந்த அப்போஸ்தலருடைய பட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அல்லது இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பட்டமானது முடிவு பெறக்கூடிய அந்த நாட்கள் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஸ்தல சபையிலே பங்கு வகிக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலர்கள் தங்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இவர்கள் என்னவென்று சொல்கிறார்கள்? தங்களை மூப்பர்கள், மூப்பன் என்று அவர்களை குறிப்பிட்டு எழுதுகிறது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வரங்களிலே பாதி வரங்கள் நின்று போய்விட்டது என்று சொல்கிறோம் அல்லவா? அதற்கும் இதை நீங்கள் இணைந்து படித்தால் இன்னும் சற்று தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அங்கே சொல்லும் பொழுது யாருக்கு இதனை எழுதுகிறார்? இரண்டாவதாக பகுதியில் இதை வாசிக்கும் பொழுது unto the elect lady. இங்கே இதை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு இந்த எலெக்ட் லேடி அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று அவர் அங்கே தமிழிலே வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் என்று அவர் எழுதுகிறார், அவளுடைய பிள்ளைகளுக்கும். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த அம்மாள் என்பவர் யார்? இந்த அம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கிறார். அது நமக்கு எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடிய நிலைமையிலே அமையவில்லை. ஆனாலும் இந்த அம்மாள் ஒரு லேடி, ஒரு எலெக்ட் லேடி என்று சொல்லப்படுவதனாலே இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு நோபல் உமன், ஒரு ரெஸ்பெக்டபிள் லேடி, ஹானரபிள் உமன் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி யார்? ஒருவேளை அந்த திருச்சபையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபரா, அல்லது பலர் சொல்லுகின்ற பிரகாரமாக 1ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டங்களில் அதிகமான உபத்திரவமும் துன்பமும் அதிகமாக பெருகி வந்த நாட்களிலே அந்த திருச்சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த திருச்சபையை குறிப்பிட்டு பொதுவாக நிருபங்கள் எழுதும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் எழுதுகின்ற நேரத்திலே அவர்கள் சபையை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு அம்மாள் என்றோ, கணம் பொருந்திய நபர் என்றோ, கணம் பொருந்திய பெண்மணி என்றோ குறிப்பிட்டு எழுதியிருக்கலாம் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட வியூ, அந்த குறிப்பிட்ட அர்த்தத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்று நான் சொல்வேன் என்றால், இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது நிருபத்தை முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது இந்த அம்மாள் என்று பயன்படுத்துகிறார், அம்மாளுடைய பிள்ளைகள் என்று பயன்படுத்துகிறார். 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்றும் சொல்கிறார். மட்டுமல்லாமல் 5வது வசனம் துவங்கி நீங்கள் 10வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருமையில் எழுதி வந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே பன்மையில் எழுதுகிறார். He was writing in singular to the elect lady and afterwards he changed his writing to plurality. அங்கே பன்மையிலே அவர் மாற்றி உங்கள், நீங்கள், காத்துக் கொள்ளுங்கள், நில்லுங்கள் என்று எழுதுகின்றதை பார்க்கிறோம். ஆகவே இதன் மூலமாக நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இங்கே ஒரு சபை கூடி வந்திருக்கிறார்கள். There was an assembly that was gathering, probably as it was mentioned in Romans chapter 16 verse 5. ரோமர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம், 1 கொரிந்தியர் 16:19, கொலோசியர் 4:15 இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது
ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே அல்லது வீடுகளிலே சபைகள் கூடி வந்திருந்த நேரத்தில் அந்த சபைகளுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு இருக்கக்கூடிய நபரை பிரதானமாக வைத்து அந்த சபையை வாழ்த்துகின்றதை நாம் வாசிக்கின்றோம். அது போல இந்த ஒரு சபையில் அப்போஸ்தலனாகிய யோவான் மூப்பனாக இருந்து கொண்டு மற்றொரு சபைக்கு எழுதுகின்ற நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த வீட்டிலே கூடி வரக்கூடிய அந்த பெண்மணிக்கு அவர் எழுதும் பொழுது, அல்லது அந்த வீட்டினுடைய உடைமையாளனாக இருக்கக்கூடிய ஓனராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் பிள்ளைகளுக்குமாக எழுதுகின்ற விஷயமாக இதனை நாம் எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். So he is addressing this particular epistle to the person, to the people, to a church who's gathering in a home which is belonged to a honorable or a respectable woman and their children. அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது கனத்துக்குரிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும், அதே போல 4வது வசனத்திலே வரும் பொழுது உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள். ஆகவே அந்த நபருடைய கூடவும் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய பிள்ளைகளும் சிலர் சத்தியத்தில் நடந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கீழே பன்மையிலே சொல்லும் பொழுது அந்த சபை அந்த வீட்டிலே ஒரு சபை கூடி வருகிறதை போல அவர் பன்மையிலும் எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த பெண்மணிக்கும் பெண்மணியினுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கும் இந்த நிருபமானது எழுதப்பட்டிருக்கலாம் என்றுதான் நானும் நம்புகிறேன். ஒருவேளை இதுல உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குமானால் நாம் பின்பதாக அதனை குறித்து கலந்து பேசலாம். இங்கே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது இங்கே கனத்துக்குரிய அந்த அம்மாளுக்கு என்று எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? whom I love in truth. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் என்பது எப்படி பண்ணப்பட வேண்டியது? இங்கே the one whom I love in truth. நான் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நேரத்திலே அந்த சத்தியமானது அவர் சொல்லும் பொழுது நான் அன்பை காண்பிக்கின்ற அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தின் படி நேசித்திருக்கிறவள். அப்பொழுது சத்தியம் என்பது வெறுமனை குறிப்பிடப்படாமல் அல்லது அன்பை வெறுமனை குறிப்பிடாமல் சத்தியத்தின் படி நேசித்திருக்கிறவள் என்று குறிப்பிடுகிறார். அப்படியே அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே அன்பும் என்று சொல்லப்படும் நேரத்தில் அதற்கு எந்த விதமான வரையறையும் இல்லை, எந்த விதமான ஒரு எல்லை குறிப்பாடும் இல்லை என்று அர்த்தம் பெறாது. மாறாக அந்த அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சத்தியத்துக்கு உட்பட்டு அந்த அன்பு எழுதப்படுகின்றது, அல்லது அந்த அன்புக்கென்று ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கின்றது, அந்த ஐக்கியத்துக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கின்றது. அல்லது நான் யோவான் சொல்லும் பொழுது நான் நேசிக்கின்றேன் அந்த பெண்மணியையும் அந்த பெண்மணியினுடைய பிள்ளைகளையும் அங்கே கூடி வரக்கூடிய சபையாரை நான் நேசிக்கின்றேன், ஆனால் அந்த அன்பு என்பது அந்த சத்தியத்துக்கு உட்பட்டு காணப்படுகின்றதை அவர் குறிப்பிடுகிறார். அங்கே எழுதிவிட்டு பின்பதாக முதல் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது நாட் ஒன்லி ஐ, நான் மட்டுமல்ல, பட் ஆல்சோ that they have known the truth. நான் அவர்களை மட்டும் நான் நேசிக்கவில்லை, சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களையும், அல்லது சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தினுடைய நேசித்திருக்கிறவர்கள். ஆகவே சத்தியத்தை நேசிப்பது மட்டுமல்ல, சத்தியத்தை நேசிக்கிறவர்களை நேசிக்கின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே தம்மை முன்னிறுத்துகின்றார். ஆகவே கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்வது எல்லாவற்றையும் மேற்பட்டு காணப்படுகின்றது. எதன் அடிப்படையிலே என்று சொன்னால் சத்தியத்தின் அடிப்படையிலே நமக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு என்று சொல்லப்படும் நேரத்தில் சில நேரத்திலே நமக்கு ஒரு சில எல்லைக்குறிகளை வைத்திருப்போம். We may love people whom we know. நாம் அறிந்திருக்கிற நபர்களை நாம் நேசிப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள், அல்லது குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்கள், அல்லது குறிப்பிட்ட சில நபர்களை மட்டுமே நாம் நேசிப்போம், அல்லது குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசத்தாரை மட்டும் நாம் நேசிப்போம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய அன்பு என்று சொல்வது இங்கே சத்தியத்தின்படி என்று சொல்வதனாலே நம்முடைய அன்பு அந்த சத்தியத்திற்கு உட்பட்டிருக்கின்ற எல்லா நபர்களையும், அல்லது தேவ குடும்பத்தாராக இருக்கக்கூடிய கிறிஸ்து அங்கத்தினராக இருக்கக்கூடிய அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு அன்பாக அது காணப்பட வேண்டும். அதனாலதான் நீங்க அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்தும் வார்த்தை சத்தியத்தின்படி நேசித்தவள். இங்கே சத்தியத்தின்படி நீங்களும் நானும் நேசிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள எந்த விதமான வித்தியாசமோ, எந்த விதமான மாற்றங்களோ, அல்லது எந்த விதமான வேற்றுமை நிழல் நமக்கு காணப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரே சத்தியத்தை பின்பற்றி வருகின்றோம். 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லக்கூடியது for the truth sake, சத்தியத்தின் நிமித்தம், which dwelleth in us, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் நிமித்தமாக, அதே போல அந்த சத்தியம் நிரந்தரமாக அல்லது நீடித்திருக்கக்கூடிய சத்தியம் என்று அங்கே எழுதுகிறார். ஆகவே இங்க சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் எப்படி சத்தியமாக இருக்கிறது? முதலாவதாக நாம் சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம், நமக்கு எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. ஆனால் அந்த சத்தியமானது நாம் பெற்றிருக்கும் சத்தியம் அது எப்படிப்பட்டது? வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தட் ட்ரூத்? அது இன்றைக்கு முடிந்து போகக்கூடிய ஒன்றா, அல்லது நமக்கு ஒரு 10 வருஷம் மட்டும்தான் அதனுடைய வேலிடிட்டி இருக்கின்றதா?
அல்லது ஒரு மாதம், ஒரு வருஷம் மட்டும்தான் அதனுடைய சத்தியம். சத்தியத்தினுடைய கால அளவு முடிவடைந்து விட்டால் அந்த சத்தியம் நம்மை காப்பாற்றாதா என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்றால், இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவது, சத்தியம் நமக்குள் நிலைநிற்கின்றது. அந்த நிலைநிற்கக்கூடிய சத்தியமானது அது நித்திய காலம் முழுவதுமாக இட் வில் go up to eternity. நித்தியம் முழுவதுமாக அந்த சத்தியம் தொடரும் என்பதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஏனென்றால் இந்த சத்தியம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு காலம் ஜீவிப்பாரோ, அல்லது இந்த வேத வசனம் எவ்வளவு காலம் ஜீவிக்குமோ, அல்லது இந்த சுவிசேஷம் எவ்வளவு காலம் ஜீவிக்குமோ, அது வரைக்குமாக இந்த சத்தியம் நித்திய காலம் முழுவதுமாக வாழும். இந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒப்பிட்டோம், வேத வசனத்தோடு ஒப்பிட்டோம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே, தம்முடைய வாயிலே சொல்லும் பொழுதே அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தையும், வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகிலும் அது அழிந்து போகாது. not even a single word or not even an iota will be destroyed. ஆகவே இந்த சத்தியம் என்பது நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கக்கூடிய சத்தியம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு, இதுவே உண்மையான சத்தியம், இவரே உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோமே, அந்த சத்தியம் ஒரு காலம் நம்மை கைவிடாத சத்தியம். it will never forsake us. அது நம்மை அந்த சத்தியம் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விடாது. ஏனென்றால் அது காலத்தால் அழியாத ஒரு சத்தியம், எந்த விதமான சூழ்நிலையினாலும் மாற்றப்படாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த சத்தியம் வேத வார்த்தையாக இருக்கின்றது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அல்லது நாம் பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுள்ள அந்த சத்தியமானது நிலைநிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது, இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு பெற்றுக்கொண்ட அல்லது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன? What are the blessings that we have received through this truth? இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த சத்தியம் நித்தியமானதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, grace be with you, mercy and peace from God the Father and from Lord Jesus Christ, the Son of the Father, in truth and love. இந்த ஆசீர்வாதம் நமக்கு எதன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? in truth and in love. சத்தியத்தின் வாயிலாக, அன்பின் வாயிலாக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிரேஸ் பீ வித் யூ, கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இரக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களை, இந்த மூன்றும் மிக மிக பிரதானமாக இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கின்ற விஷயம்தான். நமக்கு கிருபை என்று சொல்வது என்ன? தகுதி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவு, an unmerited favor. நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றிற்கு பதிலாக வேறொன்றை கொடுப்பது, அதுதான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை நமக்கு மாற்றப்படும் என்று சொன்னால், suppose if there was a judgment has been pronounced on us, நாம் செய்த குற்றங்களுக்கு, நாம் செய்த தவறுகளுக்கு, பாவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு தண்டனை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. அந்த தண்டனையை நமக்கு நீக்கி விடுவார் என்று சொன்னால், அகற்றப்படுமானால் அதற்கு பெயர்தான் இரக்கம். நமக்கு தகுதியாக எது கிடைக்க பெற வேண்டுமோ அதை அகற்றி விடுவது இரக்கம், அது mercy. ஆனால் அதே நேரத்திலே when we talk about grace, நமக்கு தகுதியான ஒன்று அகற்றப்படுவது மட்டுமல்லாமல் தகுதி இல்லாத இருக்கக்கூடிய வேறொன்று கொடுக்கப்படுமானால், if something that was given to us which we are totally unmerited, நமக்கு முழுவதுமாக தகுதியே இல்லை, அந்த தண்டனை அகற்றி விடுவது மட்டும் நமக்கு போதுமானது. ஆனால் தண்டனை அகற்றிவிட்டு நம்மை அதே நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதி நம்மை முழுவதுமாக தம்முடைய குடும்பத்திற்குள் சேர்த்து நம்மை ஒரு மகளாக ஏற்றுக்கொள்கிறாரே, அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. It is an undeserved blessing that you and I receive in Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்திற்குள்ளாக, அவர் நம்மேல் பாராட்டின அந்த அன்பிற்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் கிருபை என்னப்படுவதாகும். ஏனென்றால் அந்த கிருபையிலிருந்துதான் எல்லா ஆசீர்வாதமும் நம்மேல் பொழியப்பட்டு வருகிறது. எபேசியர் 2:8-9 வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரோமர் 3:24 சொல்லும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், ஆனாலும் தேவ கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 2:11 வாசிக்கும் பொழுதும், எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு ஏதுவாக தேவ கிருபை பிரசன்னமாகி, the grace of God has been revealed, it was revealed, அது நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், what blessings that we can count on in our lives is only
through grace of God. தேவ கிருபையினால் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கம் என்பது நமக்கு ஒன்றை தவிர்ப்பது, ஆனால் கிருபை என்பது தவிர்த்ததை மட்டுமல்ல, நமக்கு இயலாத ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அல்லது நமக்கு தகுதியே இல்லாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து அதற்கு மேல் ஒரு பலன் பெற்றுக் கொள்ளும்படியாக, ஒரு தைரியம் பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சமாதானம் என்பது என்ன? கிருபையையும் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது நிச்சயமாக காணப்படும். A peace will be there in a person's life when he receives grace and mercy. அவனுக்கு தான் பாவி என்பதை உணர்கின்ற நேரத்தில், எனக்கு தேவ கிருபை கிடைக்கப்பெறும் நேரத்தில் அவனுடைய மனதை அடித்துக் கொள்கிறது. யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? இந்த நிர்பந்தமான பாவத்தினின்று என்னை விடுதலையாக்கக்கூடியவன் யார் என்று அவன் அவல நிலைமையோட கூட கதறி கண்ணீர் விடும் நேரத்தில், தனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்ற கேள்வி அவனுக்கு வரும் பொழுது, இதோ மகனே மகளே, உன்னுடைய பாவங்கள் ரட்சிக்கப்பட்டது, நீ இனி பாவம் செய்யாது என்று சொன்னதை போல நம்முடைய பாவங்கள் ரட்சிக்கப்படும் நேரத்தில் நம்முடைய மனதிற்குள் ஒரு சமாதானம் வருகின்றது. இங்கே சொல்லப்பட்ட சமாதானம் என்ற வார்த்தை அங்கே தெளித்த ஒரு நீரோடை. The word peace equals irene, EIRENE, ஐரீன் என்ற வார்த்தை தான் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படியானால் it is a serene nature. எந்த விதமான ஒரு அலசரி இல்லாதபடிக்கு, எந்த விதமான ஒரு அலைமோதுகின்ற தன்மை இல்லாதபடிக்கு, எந்த விதமான ஒரு புயல்களோ அல்லது எந்த விதமான எதிர்காற்றுகளோ இல்லாதபடிக்கும் ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலை. சங்கீதம் 23வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அமர்ந்த தண்ணீர்கள் என்று வாசிக்கின்றோமே, அந்த அமர்ந்த நிலைமை, ஒரு மனரம்மியமான, ஒரு மன நிம்மதியான, ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றை தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? It is the harmony, it is the joy, it is the peace that has no bounds, no measures. எந்த விதமான ஒரு எல்லையும் இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். பீஸ் வித் காட். அதே போல பிலிப்பியரில் எழுதும் பொழுது பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. blessings, grace, peace and mercy. இந்த blessing கொடுத்திருக்கக்கூடிய blesser யாரு? இதனுடைய சோர்ஸ் யார் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? From the Lord Jesus Christ, அதே போல from God the Father, the Son of the Father. இங்கே மூன்று விதத்தில் அவர் சொல்கிறார். God the Father, இது நமக்கு நன்றாய் தெரிந்த விஷயம் தான். பிதாவாகிய தேவன், எல்லா ஆசீர்வாதத்தினையும் ஊற்றாக வழங்கக்கூடிய பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் எந்த விதமா எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராக இருக்கக்கூடிய பிதா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல from the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சொல்லும் பொழுது அங்கேதான் சற்று வித்தியாசமான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை அது? The Lord Jesus Christ, the Son of the Father, பிதாவினுடைய குமாரன். ஏன் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஏன் இந்த 1 யோவானிலும் கூட அப்பேற்பட்ட வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லையே? 1 யோவானிலும் கூட பிதாவினுடைய குமாரன் என்று பயன்படுத்தி இருக்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன் என்று அவர் சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து குமாரன், அவர் வெறும் குமாரன் அல்ல, he is the son. என்ன வார்த்தையை பயன்படுத்தி? இட் இஸ் a definite article, அதாவது உறுதிப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் definite article என்ற ஒரு வினைச்சொல் சொல்வார்கள். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது the son of the father, ஒரே பிதா தான் இருக்கிறாரு, அந்த ஒரே பிதாவுக்கு ஒரே குமாரன். அப்ப நம்மள குமாரன் இல்லையா? நாம் எல்லாரும் குமாரர்கள் தான். all of us are sons and daughters in Jesus Christ, and we are children of the Father. ஆனாலும் கூட நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது the son, அவர் குமாரன் என்பதை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். அதே நேரத்திலே இங்கே சொல்லும் பொழுது son of the father என்று சொல்லும் பொழுது there is a distinction between father and son. அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? பின் வசனங்களில் 7 முதற்கொண்டு வாசிக்கும் பொழுது அநேக வஞ்சகர்கள் சபைக்குள்ளாக பிரவேசித்து பிதா ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், எங்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டு குமாரனை நீங்கள் மறுதலிக்கலாம், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளாக பிரவேசித்து இயேசு கிறிஸ்து தேவனே இல்லை, அவரை விசுவாசிக்க அவசியமே இல்லை, there is no need to believe Jesus Christ because he is not God.
அவர் தேவன் இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பிதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், குமாரனை நீங்கள் மறுதலிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக இங்கே சொல்லும் பொழுது he makes again a clear statement in there is a distinction between father and the son. குமாரனுக்கும் பிதாவுக்கும் முற்றுமான ஒரு வித்தியாசம், ஒரு தனித்தன்மை உண்டு என்பதை இரண்டாவதாக குறிப்பிடுகிறார். அதை சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறார்? இதே வார்த்தையில பார்க்கும் பொழுது இருவரையும் ஒரே நிலைமையில வருகிறார். அப்ப ஆசீர்வாதத்தை பிதா கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை குமாரன் கொடுக்கிறார்கள். ரெண்டு வேற வேற ஆசீர்வாதமா? இல்லை, ஒரே ஆசீர்வாதம் தான். சேம் blessing has been given by both these persons, both these unique person. இந்த தனித்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த இருவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தெய்வீக தன்மையையும் உடையவராக இருந்து he shares the same authority, same divinity, same deity like the father. பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவராக இருக்கின்றாரோ அதற்கு இணையாக இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்கிறார். ஆகவே நாம் எப்படி இதனை புரிந்து கொள்ள வேண்டும்? from the father, from the என்று சொல்லும் பொழுது பிதாவினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். அதை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். from the father and through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1, யோவான் 5:23, கொலோசியர் 2:9, எபிரேயர் 1:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இணையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை தேவன் என்று யோவானிலும், அதே போல எபிரேயர் 1:3 நீங்கள் வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய தன்மையின் தற்சொரூபமாக இருக்கக்கூடியவர். he is the image of the invisible God. தேவனுடைய தற்சுருவமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அங்கே நாம் ஒப்பிட்டு நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இன்றைக்கோ அல்லது அன்று அந்த காலகட்டங்களில் இருப்பதை போல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அல்லது பிதா தனி, இயேசு கிறிஸ்து தனி, ஆவியானவர் தனி என்று சொல்லக்கூடியவல்ல. மூவரும் ஒன்றாய் இருந்து செயல்படுகிறார்கள், மூவரும் நமக்குள்ளாய் செயல்படுகிறார்கள் என்பது இதன் மூலமாய் நாம் காணப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. அதை கடைசியில இன் ட்ரூத் அண்ட் லவ் எப்படி அவர் கொடுக்கிறாரு, how he blesses us. நம்ம நேசிப்பதனுடைய அர்த்தம் எப்படி நேசிக்கின்ற, எப்படி நமக்கு நமக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இன் ட்ரூத் அண்ட் லவ். இதான் அந்த ட்வின் தீம் ஆஃப் 2 ஜான். 2 யோவானில் வாசிக்கக்கூடிய இரண்டு இரட்டையராக இருக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால் சத்தியமும் அன்பும். முதலாவது சத்தியம் அன்பு. அன்பு சத்தியத்தினால் ஆளப்படுகின்றது, சத்தியம் அன்பினாலே ஆளப்படுகின்றது. ஆகவே இரண்டும் ஒன்றை ஒன்று இணைந்து வருகின்றதை நாம் வாசிக்கின்றோம். சத்தியமின்றி அன்பும் இல்லை, அன்பின்றி சத்தியம் இல்லை. அன்பு மட்டுமே என்று சொல்லி நாம் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் சத்தியம் அங்கே இல்லாமல் போய்விடும். சத்தியம் மட்டுமே, சத்தியமும் கோட்பாடும் சட்டத்திட்டங்களும் என்று மட்டுமே இருக்கும் என்று சொன்னால் அன்புக்கு இடமில்லாமல் போய்விடும். அது முற்றுமாய் அது வேற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகை உணர்வு என்று நிலைமையில்தான் வறுமை ஒழிய அங்கே சத்தியம் ஒரு பட்சத்திலே, அதே போல அன்பும் ஒரு பட்சத்திலே. எப்படியாக ஒரு ரயில் பயணிப்பதற்கு 2 தண்டவாளங்கள் இருப்பதை போல ஒன்று சத்தியம், ஒன்று அன்பு. இந்த இரண்டும் ஒரு சேர பயணித்தால் தான் மேலே பயணிக்கக்கூடிய ரயில் சரியான விதத்திலே சென்றடையும். அதுபோல இங்க சொல்லும் பொழுது இன் ட்ரூத் அண்ட் லவ், அன்பும் அதே நேரத்துல சத்தியத்தையும் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது பிதாவினாலே நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இந்த சத்தியத்தை என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ட்ரூத் வி பிராக்டிஸ், நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய சத்தியம். பிதாவினால் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே ஒரு சபையை அல்லது அந்த குறிப்பிட்ட வீட்டாரையும் அந்த பிள்ளைகளையும் அம்மாவுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறார்? அவர்களுடைய வெல்த்தை பத்தி பார்த்தோ, அவருடைய புகழை பார்த்தோ, அவருடைய பிரதாபத்தை பார்த்தோ. he is not happy because of their wealth or their prosperity or the numbers that they have. அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, நீங்க 10 பேர் இருக்கீங்க நான் சந்தோஷப்பட்டேன், நீங்க 100 பேர் கூடி வருகிறீர்கள் நான் சந்தோஷப்பட்டேன், அல்லது உங்களுடைய மத்தியிலே நீங்கள் பெரிய ஒரு வீட்டிலே வாழ்ந்து வருகிறீர்கள், உங்களுடைய செல்வத்திற்காக உங்களுடைய வனவாழ்வுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. he is not happy with many of the other things that we may look even today. இன்றைக்கும் கூட ஒரு சில இடங்களை பார்க்கும்போது நாம் சந்தோஷப்பட்டு நாம் வியந்து பார்க்கின்றோம். அது வல்ல இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய விஷயம். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எதிலே சந்தோஷப்படுகிறார்?
அவர் சத்தியத்தில் நடக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இது ஆவிக்குரிய தலைவர்களுக்கு இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஜாய் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இஸ் நாட் merely that people know the truth. ஒரு பெற்றோராக, ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக, அல்லது தேவனுடைய ஊழியனாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்மாதிரி அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க எழுதுகிறார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை மத்தியிலே காணப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதோ அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதனால மத்ததெல்லாம் நாம் பார்க்க கூடாது, படிக்க கூடாது, அல்லது சம்பாதிக்க கூடாது என்பதெல்லாம் அதனுடைய அர்த்தம் அல்ல. நல்ல முறையிலே நல்ல சௌகரியமாக செல்வாக்கோடு வாழ வேண்டும், வாழக்கூடாது என்பதெல்லாம் அர்த்தமல்ல. மாறாக நாம் எதிலே சந்தோஷப்படுகின்றோம்? வேர் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் அவர் ஜாய்? நம்முடைய சந்தோஷத்தினுடைய எண்ணம் அல்லது அதனுடைய பார்வை எங்க இருக்கின்றது? நம்முடைய சந்தோஷத்தினுடைய பார்வை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நம் மத்தியிலே வாழக்கூடிய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களாம், அதில் நாம் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். ஆகவே சபையினுடைய கண்காணியாக, சபையினுடைய மூப்பனாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் தன் சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அல்லது மற்றொரு சபையினுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷப்படக்கூடிய காரியம், நீங்க படிச்சு கல்விமான்களாக இருப்பதனால நான் சந்தோஷப்படுகிறேன் என்பதல்ல, மாறாக நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த சுவிசேஷத்தினாலே நீங்கள் ஆளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு இங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய சந்தோஷத்திற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ஐ ரிஜாய்ஸ்ட் கிரேட்லி, கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வாசிச்சீங்கன்னா ஐ எக்ஸீடிங்லி ஜாய்ஃபுல், ஐ எம் எக்ஸீடிங்லி ஜாய்ஃபுல், நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். என்னுடைய மனசு இதை பார்க்கும் பொழுது நிறைஞ்சிருக்கு. மை ஹார்ட் இஸ் ஃபுல், மை ஹார்ட் இஸ் ஃபுல் when I see my children are walking in truth. என்னுடைய சந்தோஷம் நிறையமாக இருக்கிறது. 3 யோவான் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்ல, அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் சந்தோஷத்தில் நடக்கிறார்கள். மை சில்ட்ரன் வாக் இன் ட்ரூத் அண்ட் தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. எனக்கு அது போதுமானது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு தருகிறார். அதுவே தனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, என்னுடைய கிரீடமும் என்னுடைய சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீர்கள். பிலிப்பி சபை பார்த்தவர் சொல்கிறார், he talks to the Philippi assembly that they are his joy and his crown. தன்னுடைய கிரீடமும் தன்னுடைய சந்தோஷமும் புகழ்ச்சியாக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சந்தோஷமும் கிரீடமுமாக விளங்குகிறார்களா? Is it that our children, our own biological children and the spiritual children that are நம்முடைய சரீர பிரகாரமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளும், அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய சபையில் இருக்கின்ற பிள்ளைகளும், அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு சந்தோஷமாக, நமக்கு கிரீடமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றிதான் யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். அதிலே காரணம், அதனுடைய சில பிள்ளைகள் சந்தோஷத்திலே நடக்கிறார்கள். எப்படி? அவர்கள் எதன் அடிப்படையிலே? உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. யோவான் சொல்வது, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே, by the commandment we have received from the Father. அந்த கற்பனையினாலே அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். They are also walking in truth. அவருடைய வாழ்க்கை சத்தியத்தின் பிரகாரமாக ஆளப்பட்டிருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். அந்த சத்தியம் உலக பிரகாரமான கோட்பாடுகள் அல்ல, உலகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஞானவாதமோ அல்லது மற்ற அநேக கொள்கைகள் அல்ல, மற்ற அநேக பிரிவினைவாதத்தினுடைய கொள்கைகள் அல்ல. மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த சத்தியத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை நான் அவருடைய ஜீவிதத்தில் நான் பார்க்கும் பொழுது நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். I greatly rejoice because of the truth they have followed based on the commandment from the Father. இதைத்தான் முதலாவதாக அவர் 4வது வசனத்திலே சொல்கிறார். The truth we practice, நாம் பின்பற்றக்கூடிய சத்தியம். இங்க சத்தியத்தை பின்பற்றி முதலாவதாக நாம் வாசிக்கும் முதல் 3 வசனத்திலே சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக 4வது வசனத்திலே சத்தியத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம். We practice the truth. மூன்றாவதாக 5-6வது வசனத்திலே when we come to verse 5 and 6 வாசிக்கும் பொழுது, இந்த பெற்றுக்கொண்ட சத்தியம் இங்க என்ன செய்யப்படுகின்றது? அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. This truth that we have already received and we possess within ourselves have to be portrayed. The truth we portray. நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய சத்தியம். அதைத்தான் 5-6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்ன அங்கே வாசிக்கின்றோம்? இப்போதும் அம்மாளேம்,
நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நீங்க என்ன சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய யோவான் ஏற்கனவே 1 யோவானிலே மிக தீர்க்கமாக மிகவும் விரிவாக எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்கே மறுபடியுமாக அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது, now I beseech thee lady, மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக் கொள்கிற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், உங்களிடத்திலே பட்சமாய் கேட்கிறேன், நான் மன்றாடுகின்றேன். And I now urge you, உங்களிடத்துல I beseech you, I I I beg you அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையை பயன்படுத்தி மறுபடியும் உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், as though I write a new commandment unto thee, ஏதோ நான் புதிய ஒரு கற்பனை நான் எழுதுகிறேன் என்பதல்ல, மாறாக ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய பழைய கற்பனை. இது என்ன பழைய கற்பனை? வாட் இஸ் த ஓல்ட் கமாண்ட்மெண்ட் which was already given to these people or to us? என்ன கமாண்ட்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14 முதற்கொண்டு அல்லது 7வது வசனத்திலிருந்தே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். The life of loving one another, ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய வாழ்க்கை என்ற தலைப்பிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கற்பனை புதிய கற்பனை அல்ல. It is not a new commandment. It is the old commandment. அந்த commandment என்னது? நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், பிதாவை நேசிக்க வேண்டும், அது ஒன்று. இரண்டாவது, அதற்கு இணையாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, that you need to love one another, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லக்கூடிய பழைய கற்பனை. That is the old commandment, and he is again reiterating here in this passage. இந்த பகுதியில் என்ன சொல்கிறார்? மறுபடியும் சொல்லும் பொழுது, நீங்க அதை பின்பற்றுங்க, அந்த கற்பனை பின்பற்றுங்கள். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் இந்த கற்பனை விட்டு வேற கற்பனையே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தெரியாதா? Whether Apostle John have forgot all the other commandments which the Lord himself has given? ஏன் பல மற்ற கற்பனை எல்லாவற்றையும் விட்டுட்டு யோவான் இதை மட்டுமே பிடிச்சுக்கிறாரு? 1 யோவான் வாசிச்சாலும் சரி, 2 யோவான் இதைத்தான் சொல்றாரு, ஏன் 3 யோவான் வரும்பொழுதும் அதைத்தான் சொல்ல போகிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை மட்டுமே அவர் கருத்தில் வைத்து எழுதுகிறார்? ஏன் இதை விட்டு மற்ற சத்தியங்களுக்கு நீங்கள் இப்படி வாடுங்கள், நீங்கள் பரிசுத்தமாய் வாடுங்கள், நீங்கள் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாடுங்கள், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பதை போல திட்டம் தெளிவாக பல விஷயங்களை குறிப்பிட்டு விரிவாக எழுதியிருக்கலாமே என்று நாம் கேட்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இதனை முழுவதுமாக நாம் கூர்ந்து 1 யோவான் 2:3 எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் ஏன் இந்த அன்பை குறிப்பிட்டு எழுதுகிறார் என்று சொன்னால், when we truly love God, we will live the life that is worthy to him. நாம் தேவனை உண்மையாக நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். அது மட்டுமல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் உண்மையாக நாம் நேசிப்போம் என்று சொன்னால், when we love the brothers and sisters truly, உண்மையாக நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அந்த அன்பிற்குள் என்ன இருக்காதுங்க? பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது, காய்மகாரமான எண்ணங்கள் இருக்காது, நீ நான் என்ற வேற்றுமை பிரிவினர் இருக்காது, பகையுணர்வு இருக்காது, மன்னிக்கின்ற குணமான அதிகமாய் காணப்படும். அதைத்தான் அது நிமித்தமாகத்தான் இது எல்லாவற்றையும் ஒரு சேர பிழிந்தெடுத்து அந்த கற்பனை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு மறுபடியும் சொல்கிறார். ஏனென்றால் இந்த கற்பனையிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அதிகமாய் திளைத்திருக்கிறார். He has already drenched or baptized himself into this commandment, which is the old commandment which was given by the Lord Jesus Christ himself. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் முழுவற்றையும் என்று சொல்லிவிட்டு, இங்கே உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும், அதே போல நீ உன்னுடைய பிறனை நீ நேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தையை ஆண்டவரிடம் பெற்று பின்பற்றி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் மறுபடியும் இந்த கற்பனையை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். I beseech you என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, and this is love, இது அவருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு இதுவே அன்பு. எங்கெல்லாம் நாம் வாசிக்கின்றோம்? நாம் 1 யோவானில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, 1 John chapter 1 verse 5ல வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுகிறார், and then is the message, இதுவே செய்தி, இதுதான் செய்தி என்று சொல்லி, this is the message that we have received. 1 John chapter 2 verse 25, 1 யோவான் 2:25 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். This is the promise that he has promised, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவே என்று எழுதுகிறார். அதே போல 2 யோவான் 1:6 நாம் வாசித்த அந்த வசனம், and this is love. அப்படியானால் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்? How do I know that I love God?
இதுதான் அன்பு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதற்கான காரணம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒருவேளை கேள்வி எழுந்திருக்கும், நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது, அல்லது நான் மற்றவர்களை நேசிக்கிறேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? How can I know that I love God and I love others? நான் தேவனையும் மற்றவர்களையும் எப்படி நேசிக்கிறேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு யோவான் சொல்லும் பொழுது, love is an invisible feeling, but you can feel and you can experience in your life. அன்பு என்று சொல்லப்படுவது கண்களால் பார்க்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு பேரின்பம் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். Love is visible. It takes shape in actions. நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அது வடிவம் பெறுகின்றது. நாம் மனதில் வைத்திருக்கக்கூடிய அன்பு அதனுடைய வெளிப்பாடாக வரும் பொழுது, when we express this love, when we express the love we have for God and when we express the love that we have for our brothers, then the love is being shown. அது மூலமாய் நம்முடைய அன்பு வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கின்ற அன்பும் நாம் மற்றவர்களை நேசிக்கின்ற விதத்தையும் நாம் எப்படி காண்பிக்க முடியும்? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பக்தியின் மூலமாக, நம்முடைய கற்பனையின் மூலமாக, நம்முடைய கற்பனைகளை பின்பற்றுவதன் மூலமாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. அதைத்தான் இங்கே யோவான் சொல்லும்போது, this is love, that we walk after his commandments. This is the commandment that as you have heard from the beginning, you should walk in it. அன்பு கூற வேண்டும் என்பதே உங்களுக்கு புதிய கற்பனையாக இருக்கிறது. புதிய என்பதில்ல, புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கின்ற கற்பனையாக எழுதி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அது என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். நாம் அவருடைய கற்பனைகளின்படியே நடப்பதே அன்பு. இங்க அப்ப எது கூட அவர் லிங்க் பண்றாருன்னா, when we love a person, we obey to his commandments. ஒரு நபரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நபர் சொல்லி இருக்கக்கூடிய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். அதைத்தான் சொல்லும்போது, நாம் தேவனை நேசிக்கின்றோம். How do you know that you love God? You will certainly obey his commandments. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதனை கீழ்ப்படுகின்றவன், என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லது என்னை பின்பற்றி வரக்கூடியவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான். If a person is coming behind me, he will certainly obey to my commandments, and by this the world will know that you are my disciples. இதன் மூலமாக உலகத்தார் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்படி? By your simple obedience, உங்களுடைய எளிதான கீழ்ப்படிதல் மூலமாக நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், நீங்கள் பிற நபர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது இங்கே யோவான் சொல்லும் பொழுது, நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? Do you obey to his commandments? என்ன கற்பனைகள்? நாம் மறுபடியும் அதனை விரிவாக நான் சொல்ல போவதில்லை. 1 யோவானிலே விரிவாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். என்ன கற்பனை? அவருடைய ஐக்கியத்தில் நாம் ஜீவிப்பது, ஒளியில இருக்கக்கூடிய வாழ்க்கை, அன்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நாம் மன்னிக்கின்ற குணம், நாம் திகைமை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதே போல பகுத்தறிகின்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் நாம் சிந்திக்கின்ற இதெல்லாம் அவருடைய கற்பனை. All these are commandments which has already been given and laid forth before us. நமக்கு முன்பதாக ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளாக இவைகள் இருக்கின்றது. இந்த கற்பனைகளை ஒரு மனுஷன் கடைபிடித்து பின்பற்றி வாழ்வான் என்று சொன்னால் அவன் தேவனையும் அதே போல மற்றவரை நேசிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும். அநேக நேரத்தில் நாம் தேவனை நேசிக்கின்றோம். எப்படி? அவருடைய கற்பனைகளிலே பிரதானமான கற்பனைகள் அல்லது பெரும்பாலான கற்பனைகளை நாம் பின்பற்றுகிறோம். Most of the times we do obey to commandments of God, or most of the commandments. But when it comes to the dealings with our own brothers and sisters, நம்முடைய சகோதரர் நம்முடைய சகோதரிகளோட கூட இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுகளில் வரும் நேரத்திலே நாம் அங்கே சில கற்பனைகளை தவறி விடுகின்றோம். எப்படி? ஒளியில நடக்கிறோம் என்று சொல்லுவோம். அதனாலதான் யோவான் சொல்லும் பொழுது, you say you walk in light, நீங்க ஒளியில நடக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கை நான் கண்டறிந்து பார்க்கும் பொழுது இருளில் இருக்கிறீர்கள். ஏன் இருளில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் இன்னமும் சகோதரனை மன்னிக்கவில்லை. You are still walking in darkness because you have not forgiven your brother. உங்க சகோதரன் நீங்க மன்னிக்கல. அப்ப நீங்க ஒளியில நடக்கிறேன் என்று சொல்லிக் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அப்பொழுது உங்களுடைய மனதிலே பகையுணர்வு இருக்குமானால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னும் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை, அவருடைய கற்பனைக்கு முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதுதான் அதன் மூலமாய் அர்த்தமாகின்றது. ஆகவேதான் இதுவே அன்பு. This is love, that you walk in my commandments. You walk after his commandments. அந்த தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற ஒரு நிலைமை. அவருடைய கற்பனைகள் அவருடைய என்று சொன்னால் இங்க சொல்லப்பட்ட சத்தியம், the embodiment of truth, அந்த சத்தியத்தினுடைய முழுமையுமாக அதனுடைய ஆழ்த்தன்மையோட பெற்றிருக்கக்கூடிய the personality of truth is Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அந்த சத்தியத்தினுடைய முழுமையாக, அந்த ஆழ்த்தன்மையாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் பின்பற்றுகிறோமா? பின்பற்றும் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இது அவருடைய அன்பு, and this is love அப்படின்னு சொல்லுவாங்க. have anyone said regarding our life, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது ஒருவர் இதுவே அன்புங்க, இதாங்க அன்பு, என்ன ஒரு அன்பு அப்படி சொல்லியிருக்காங்களா? it is known only when we obey to his commandments. அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கேற்றவனமாக நாம் செயல்படும் பொழுது, அதற்கேற்றவனமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நாம் செயல்படும் பொழுது, அதிலே நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பேட்டர்னே அதுல மாறி வரும் பொழுது, நிச்சயமாக நம்மை பார்க்கக்கூடிய ஜனங்கள் அதிலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது they taught to seek innovations and new thinking, புது புதிய மாற்றங்கள், புதிய புதிய எண்ணங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க அங்க புதுசெல்லாம் போகாதீங்க. யோவான் சொல்லும் பொழுது the old commandment which was given to you and to me by the Lord Jesus Christ, அநேக வருஷங்கள் முன்பதாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்ட அந்த பழைய கற்பனை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அதுவே அந்த கற்பனை. அம்மாளே, அங்கே கூடி வரக்கூடிய பிள்ளைகளே, மதிக்கத்தக்க தாயே, அங்க இருக்கக்கூடிய சபை மக்களே, நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கின்ற வார்த்தை, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been possessed with this truth. அதனாலே நீங்கள் அந்த சத்தியத்திலே உங்களை நான் நேசிக்கின்றேன். I love you in truth. அந்த சத்தியத்திலே உண்மையாக நான் அந்த வரையறைக்குட்பட்டு உங்களை நான் நேசிக்கின்றேன். அந்த சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய இரக்கமும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have received the greatest blessing in your life, the grace, mercy and peace by Father and through Jesus Christ. அவர்கள் மூலமாக நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதுவே அன்பு என்று யாராவது சொல்ல முடிகிறதா? அதைத்தான் கடைசி அவர் சொல்லுதான், this is love, இதுவே அன்பு என்று இந்த சபை மக்களை பார்த்து சொல்ல முடிகிறது. உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதை நீ பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அது உண்மை, அது நிச்சயமாக காணப்பட வேண்டும். I really have an exceeding joy when you see your children. உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், தேவனுக்கு என்று ஜீவிக்கிறார்கள், வைராக்கியத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய சபையினுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதுவே அன்பு என்று சொல்ல முடிகிறதா? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அதுவே பிரதானமானது. ட்ரூத் தட் we portray, நாம் வெளியே காண்பிக்கக்கூடிய சத்தியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் சிந்தித்த விஷயம் என்னவென்றால், நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சத்தியம் உண்மைதான். எல்லாரும் சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனை பின்பற்றுகிறோம், அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த சத்தியம் நமக்குள் இருக்கிறதா? அந்த சத்தியம் நம் மூலமாய் காண்பிக்கப்படுகிறதா? Do we portray that truth that we have possessed in our life, received in our life? நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோமா? ஆக வரக்கூடிய நாட்களிலே தேவன் தாம் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாத ஒரு தைரியத்தையும், வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாத ஆவியானவருடைய நமக்கு ஒரு அனுகிரகத்தையும், உத்வேகத்தையும், நடத்துதலையும் நமக்கு கொடுத்து பலப்படுத்துவாராக. ஆமேன்.